வணக்கம் நண்பர்களே. இன்று வரலாற்றின் ஒரு முக்கியமான தருணத்தை பற்றி பார்ப்போம். மலேசியாவின் சுதந்திர தினம். இது மெர்டேகா தினம் எனும் அழைக்கப்படுது. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி மலேசியர்கள் தங்கள் கடினமா சுதந்திரத்தை கொண்டாட ஒன்று கூடுகிறார்கள். ஆனா மலேசியா எப்படி சுதந்திரம் பெற்று அதை பற்றி விரிவாக பார்ப்போம். முதலில் சூழலை புரிந்து கொள்வோம். சுதந்திரம் பெறுவதற்கான பயணம் எளிதானது அல்ல. மலேசியா அப்போது மலாயா என்று அழைக்கப்பட்டது. ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சியின் கீழ் இருந்தது. இரண்டாம் உலக போருக்கு பிறகு சுதந்திரத்துக்கான போராட்டம் வேகமெடுத்தது. போர் பிரிட்டிஷாரின் கட்டுப்பாட்டை பலவீனப்படுத்தியது. சுதந்திர் உணவு காற்றில் வீசியது. சுதந்திர் இயக்கத்தின் முக்கிய நபரான துங்கு அப்துல் ரஹ்மான் அப்போதுதான் களமிறங்கினார். பிரேக் டைம் பெரும்பாலும் சுதந்திரத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் துங்கு அப்துல் ரஹ்மான் மலாயாவின் சுதந்திர பேச்சுவார்த்தையில் முக்கிய பங்கு வகித்தார். 1955 ஆம் ஆண்டில் அவர் மலாயாவின் முதல்வரானார் மற்றும் சுதந்திரம் குறித்து விவாதிக்க லண்டனுக்கு ஒரு குழுவுக்கு தலைமை தாங்கினார். அவரது இராஜதந்திர திறன்களும் அன்வேவரிங் டிட்டர்மினேஷன் இந்த பேச்சுவார்த்தைகளில் மிகவும் முக்கியமானதாக இருந்தது. மற்றொரு குறிப்பிட்ட நபர் துன் டான் செங் லாக் மலாயாவில் உள்ள சீன சமூகத்தின் முக்கிய தலைவர். மலாயாவின் பல்வேறு இனக்குழுக்களிலேயே ஒற்றுமையை வளர்ப்பதில் அவர் முக்கிய பங்கு வகித்தார். சுதந்திர இயக்கத்துக்கு பல்வேறு சமூகங்களிலேயே பரந்த ஆதரவு இருப்பதே அவரது முயற்சிகள் உறுதி செய்தன. சுதந்திரத்துக்கான அமைதியான மாற்றுக்கு இந்த ஒற்றுமை மிகவும் முக்கியமானது. பேச்சுவார்த்தைகள் பலனளித்தன. ஆகஸ்ட் 30 1957 மலாயா பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து அதிகாரப்பூர்வமா சுதந்திரம் பெற்றது. கோலாலம்பூரில் உள்ள மெர்டேகா அரங்கத்தில் மலாயா கொடி ஏற்றப்பட்டது வரலாற்று சிறப்பு மிக்க தருணமாகும். துங்கு அப்துல் ரஹ்மான் மெர்டேகா என்ன 3 முறை பிரகடனப்படுத்தினார். இது ஒரு புதிய தேசத்தின் பிறப்பை குறிக்கிறது. சுதந்திரத்துக்கான பாதை தியாகங்கள் மற்றும் டிட்டர்மினேஷன் நிரம்பியது. துங்கு அப்துல் ரஹ்மான் மற்றும் துன் டான் செங் லாக் போன்ற தலைவர்களின் முயற்சிகளும் மக்களின் கூட்டு மனப்பான்மையும் மலேசியாவுக்கு ஒரு புதிய சகாப்தத்தை கொண்டு வந்தன. இந்த ஹீரோக்களின் மரபு மலேசியர்களை தங்கள் கடினமாக வென்ற சுதந்திரத்தை போற்றவும் பாதுகாக்கவும் தொடர்ந்து ஊக்குவிக்கிறது. ஒவ்வொரு மெர்டேகா தினத்திலும் மலேசியர்கள் தங்கள் பயணத்தை பற்றி சிந்திச்சு சுதந்திரத்துக்காக போராடியவர்களின் துணிச்சல போற்றுகிறார்கள். இது ஒற்றுமை மற்றும் நினைவுசூழலின் நாள். தேசத்தின் வளமான பாரம்பரியத்தையும் துடிப்பான அல்ரோஹ் குண்டாடோனா. இந்த வரலாற்று பயணத்தில என்னுடன் இணைந்ததற்கு நன்றி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வரலாற்றிலிருந்து மேலும் சுவாரஸ்யமான கதைகளுக்கு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. சலாமத் ஹரி மெர்டேகா. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.